நான் புழுசை தமிழ்குமரன். இன்றைய தலைப்பு, அதிகாரத்தை ஏன் பரவலாக்க வேண்டும்? அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் குவிந்து கிடக்கின்ற போதுதான் நாம் அந்த அதிகாரங்களை பரவலாக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். அது மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசுகள் ஆனாலும் சரி. மேலும் இந்த இரண்டு அரசுகளுமே தங்களுடைய நிர்வாக வசதி காரணமாக தங்களுடைய அதிகாரங்களை கீழ்மட்டம் வரை பிரித்து கொடுப்பதற்கு பெயர்தான் அதிகாரங்களை பரவலாக்குதல் என்று நாம் கூறுகிறோம். இதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டீசென்ட்ரலைசேஷன் என்று கூறுவார்கள். பொதுவாக தங்களுடைய அதிகாரங்களை பிரித்து கொடுப்பதற்கு நிர்வாகங்களை எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்றால், ஒன்றிய அரசு, மாநில அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, வார்டு, வட்டம், பகுதி என பல பிரிவுகளாக வகைப்படுத்தி தங்களுடைய அதிகாரங்களை பிரித்து கொடுக்கிறார்கள். பின்னர் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அதே நிர்வாக வசதி காரணமாக கீழ்மட்டம் வரை பிரித்து கொடுத்திருக்கிற அதிகாரங்களை மேல்மட்டம் எளிதாக பறித்து விடவும் முடியும். அதுவும் ஒரு சாதாரண சட்டத்தின் மூலம், சாதாரண உத்தரவின் மூலம் அதிகாரங்களை பறித்து விட முடியும். ஆனால் ஒரு கூட்டாட்சி முறையில் அப்படி ஒரு சாதாரண சட்டத்தின் மூலம் அதிகாரங்களை பறித்து விட முடியுமா என்றால் முடியாது. காரணம், மாநிலங்களுக்கு என்று ஒரு சட்டமன்றம் இருக்கின்றது. அந்த சட்டமன்றத்தின் சம்மதத்தை கேட்காமல் அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதிகாரத்தை எளிதாக பறித்து விடவும் முடியாது. நன்றி.